பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல நைட்டு டின்னருக்கோ இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. புரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபைபர்னு எல்லாமே அதிகமா இருக்கிற இந்த பச்சைப்பயிர் தோசையை கண்டிப்பா வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 1 கப் அளவுக்கு பச்சை பயிரை 8 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சு ஒரு நாள் முழுக்க விட்டீங்கன்னா இந்த மாதிரி முளைக்கட்டி வந்துடும். இந்த மாதிரி முளைக்கட்டி செய்யறதுனாலும் செய்யலாம், இன்னும் நீங்க பச்சை பயிரை ஊற வச்சு மட்டும் செய்யறதுனாலும் செய்யலாம். மினிமமா 8 மணி நேரம் பச்சை பயிரை ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 4-5 பச்சை மிளகாய், சின்னதா ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் ஊற வச்ச வெந்தயத்தை சேர்த்து அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சு முளைக்கட்டி வச்சிருக்கிற பச்சை பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா இந்த மாதிரி மாவை அரைச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மாவை கரைச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியா கரைச்சிடாதீங்க, இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டா இருக்கும். மாவை நல்லா கலந்துட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிட்டு மாவை ஒரு கரண்டி மாவு சேர்த்து நல்லா சர்க்குலர் மோஷன்ல சுத்தி விட்டுக்கோங்க. மேல பொடியா நறுக்கின வெங்காயம், பொடியா நறுக்கின மல்லித்தலையை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நெய்யோ ஆயிலோ சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே தோசையை சுட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நெய் ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பச்சைப்பயிர் தோசை சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சுக்கு கூட நீங்க வச்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் அருமையா இருக்கும். இஞ்சி துவையலோ இல்ல தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, சும்மா அருமையா இருக்கும்.